எனினும் 1000 ரூபாய் சம்பள உயர்வை கோரி தோட்ட தொழிலாளர்கள் இன்றும் பல பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். அக்கரப்பத்தன, பெல்முரல், கிரன்லி, பெரியநாகவத்த ஆகிய தோட்டங்களின் மக்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெல்முரல் தோட்ட கொழுந்து நிலுவை செய்யும் இடத்திலிருந்து பேரணியாக சென்ற மக்கள் பெல்முரல் தொழிற்சாலைக்கு முன்னால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 19 மாசம் ஆகுது இந்த கூட்டு ஒப்பந்தத்தை சைன் பண்றதுக்கு. ஏற்கனவே கடந்த 2 வருஷத்துக்கு சைன் பண்ணீங்க. யாரையும் எவரும் எந்த கேள்வியும் கேட்கல. 50 ரூபா மட்டும் கூட்டிவிட்டு என்னால இவ்வளவுதான் முடியும், இதுக்கு மேல யாராவது வாங்கி கொடுக்க முடியுமா வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்க பாட்டுக்கு இருந்தீங்க. அதையும் நாங்க சர்த்தா எங்க தலைவிதியை ஏத்துக்கிட்டு எங்க பாட்டுக்கு இருந்தோம். இந்த 19 மாசமா நீங்க பேசுறீங்க ஒரு முடிவுக்கு வரல. ஒரு நேரம் சாப்பிட்டு ஒரு நேரம் சாப்பிடாம உண்ணாவிரதமா தான் இருந்துகிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு எங்களுக்கு கொடுக்கற 450 சம்பளத்துல நீங்க முடியுமா? ஒரு நேரத்துக்கு சாப்பிட்டு காட்டுங்க உங்க குடும்பத்துல 5 பேர்த்தோட சேர்ந்து. தோட்ட தொழிலாளியா உனக்கு மக்களா தெரியலையா? நாங்களும் மனுஷன் தான். நாங்க தான் சந்தா கொடுத்து உங்க எல்லாத்தையும் அனுப்பியிருக்கோம். அனுப்பியும் பலன் இல்ல. இந்த 19 மாசமா ஒப்பந்தம் பண்றேன் பண்ண பாடு இல்ல. நாங்கெல்லாம் கருப்பு தீபாவளி கொண்டாடணும்னு நீங்க எதிர்பார்த்தா நாங்க அதை செய்யவும் ரெடி. ஒப்பந்தம் பண்ண முடியுமா முடியாதான்னு கேட்கறதுக்கு இல்ல, முடிக்கணும். எவ்வளவு காலம் 19 மாசமா நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். இங்க மலையத்துல காட்டுல அங்க வேலை செஞ்சு தான் உங்களுக்கு சந்தா கொடுக்குறோம். அந்த சந்தா கொடுக்கறதுக்கு தான் நீங்க வேலை செய்யணும். இல்லாட்டி இனி ஒரு காலத்துல இந்த மலையத்துக்கு யாரும் எந்த மினிஸ்டர் வராதீங்க. ஓட்டு கேட்டோ ஒரு நல்ல கேட்டோ வராங்க. இந்த 18 மாசம் நீ எங்க போன? எங்களுக்காக வடகிழக்கு போராடுறோம். நீ எங்க போன? நீ ஒரு மந்திரியா இருந்தா ஒழுங்கா உட்காந்து ஒழுங்கா பேச பழக. பெட்டிகளை தூக்கிட்டு வெளிநாட்டுக்கு இங்கேயும் அங்கேயும் தூக்கிட்டு இன்னொருத்தன் போனா இன்னொருத்தன் பெட்டியை தூக்குறேன். பாராளுமன்றத்துல இப்படியா மனுஷன் நடந்துக்குருவான்? தமிழனுக்கு தமிழ் இந்த மாதிரி எல்லாம் காட்டி கொடுத்து இருக்காது. கிழக்குல எல்லாம் எவ்வளவு போராட்டம் எங்களுக்கு நடக்குது. இன்னைக்கு சரி இந்த ஒப்பந்தத்தை முடிவு செய்யுங்க. இதேவேளை 1000 ரூபாய் சம்பள உயர்வு மற்றும் கிழமைக்கு 6 நாள் வேலை கோரி வெளிமடை தோட்ட மக்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கருப்பு கொடிகளை ஏந்திய வண்ணம் ஊவா பர்ணகம வீதியில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம். எங்களை பத்தி யாருமே பார்க்க மாட்டீங்களா? உங்களுக்கு ஒப்ப யாருமே பண்ணல. ஏன் கண்ணை திறந்து பாருங்க. எங்களை நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம். பிச்சை எடுக்கிறோம். உங்ககிட்ட 1000 ரூபாய்க்கு எங்க பிள்ளைகளை நாங்க எப்படி வளர்க்கறது? எங்க பிள்ளைகளை நல்ல நிலைமைக்கு எப்படி கொண்டு வரது? எஸ்டேட்டே இல்லாம போச்சு பாருங்க. அவங்களுக்கு சல்லிக்கிட்டு கேட்டு போராடல. நாங்க வேலை செய்யற சம்பளம் எங்களுக்கு வேணும். 1000 ரூபாய் சம்பளம் எங்களுக்கு வேணும். நாங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். எங்களுக்கு தோட்ட தொழில் வேலை மட்டும்தான். அதனால இதைத்தான் நாங்க நம்பி இருக்கோம். எங்களுக்கு 1000 ரூபாய் எங்களுக்கு வேணும். தோட்டத்துல ராத்த குறைஞ்சா 4 ஹவர் போடுறாங்க. எங்களுக்கு சம்பளம் உள்ள சம்பளமும் இல்லாம போகுது. தோட்ட தொழிலாளியை ஏமாத்தாதீங்க. எங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் வேணும். சந்தா கேட்டு மலையத்துக்கு இறங்கி வர வேணாம். அக்குரச உலந்தாவ மக்களும் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உலந்தாவ சந்தியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பேரணியாக உலந்தாவ தேயிலை தொழிற்சாலை வரை சென்று அங்கும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சொல்றாரு எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நானும் உங்க மாதிரி தான். நான் லைத்துல இருந்தவன். நான் எல்லாமே செஞ்சு விடுறேன். அங்கிட்டு ஆர்முந்தமா என்ன செய்யறாரு? சந்தா பணத்தை நாங்க அனுப்புறோம். சந்தா பணத்தை அனுப்பி என்ன செய்யறாங்க? அவங்க அடிக்கிறாங்க, ஹோட்டல் அடிக்கிறாங்க, வெளியூர் போறாங்க, இந்தியா போறாங்க. உங்களுக்கு இந்த சம்பளத்தை இந்த கம்பெனிக்காரங்கிட்ட வாங்கி கொடுக்க ஏழாட்டு போனா நீங்க அரசாங்கத்துக்கு தோட்டக்காரை எடுங்க. இந்த சம்பளம் 1000 ரூபாய் கொடுக்காடி போனா ஜனவரிக்கு இந்த CWC உலந்தா தோட்டல இல்ல. அமைச்சர்மான எங்களுடைய சந்தா பணத்தை வாங்கிட்டு பெரிய பார்லிமெண்ட் உட்காந்துருக்காங்க. கூலாறையில உட்காந்துக்கிட்டு வரும்போது அங்கிருந்து ஒரு ஊரிய பக்கம் தூக்கிட்டு வரானுங்க. பெரிய சூட் கேஸ் பெட்டி எல்லாத்தையும் இந்தியாவுக்கு பாஞ்சு போயிட்டானுங்க. இந்தியாவுக்கு ஏன் போறீங்க? இளைஞர் வந்து தொழிலாளிகளுக்காக போறாரோ 150 ரூபாய் சும்மா உங்களுக்கு கொடுத்து வரோம். சந்தா பணம் 150 ரூபாய் சொல்ல எப்படி பணம் கிடைக்குது? இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க எங்க தொழிலாளர்கள் இன்னும் கீழே போட்டு மிதிக்க பாக்குறீங்க. அதுங்களுக்கு நாங்க இடம் கொடுக்க மாட்டோம்.